ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அந்த பாண்டிங் நமக்குள்ள நேச்சுரலாவே அமைஞ்சிருக்கு. ஒருவேளை இதுதான் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்களோ. அதுவும் இல்லாம இந்த கிஃப்ட நீ கொடுத்தது மூலமா என்ன எந்த அளவுக்கு நீ லவ் பண்றன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது என்னோட ஹார்ட் டச் பண்ற கிஃப்ட். Thank you so much. கார்த்தி, நீ நினைச்சு பார்த்தது இப்போ நடக்க போது. நினைச்சு பார்த்ததுக்கே சந்தோஷமா இருக்கே. இது மட்டும் நடந்துருச்சு, நான் ஜெயிச்சிட்டேன். என்னோட போன் சார்ஜரை எங்க வச்சேன், எங்க போச்சுன்னே தெரியல. சண்முதி, ஒரு நிமிஷம், என்னோட சார்ஜரை தேடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சொல்லு கார்த்திக், எதோ சொல்ல வந்த, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல கேஸ்ல ஜெயிச்சதுக்கு உனக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நேத்தே நினைச்சேன். ஆனா தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்குதான் வாங்கினேன். இந்த இட்ஸ் a small gift. புத்தர் சிலை. தேங்க்யூ சோ மச் கார்த்திக். சண்முதி, இந்த சிலையில ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஸ்பெஷல் இதுல? திபெத்துல இருக்க புத்த துறவிகள் உருவாக்குனது இது. ரொம்பவே ரேரான சிலை இது. அவங்க உருவாக்குன 50 சிலைகள்ல இதுவும் ஒண்ணு. வேர்ல்டு ஃபேமஸ் ஆனதும் கூட. அப்படின்னா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே கார்த்திக்? ஆமா, கை வேலைப்பாடுகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லி தான். எவ்வளவு ஆச்சு? நியர்லி 1 lakh. இத பாக்கும்போது வசதி வாய்ப்பில்லாத ஏழைகளுக்காக நம்ம பாடுபடுறோன்றத இது ஞாபகப்படுத்தும். இந்த சிலை எங்க இருந்தாலும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் எனக்கு ஓ ஞாபகம் தான் வரும் கார்த்திக். எனிவேஸ் கார்த்திக், தேங்க்யூ சோ மச். கடைக்கடையா ஏறி இறங்கி தேடி வாங்கினதுக்கு நம்ம நினைச்ச மாதிரி சண்முதிக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனா நான் நினைச்ச மாதிரி ஹக் பண்ணாம தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாலே. என்ன பண்ணாலும் என்ன புருஷனா பாக்குற என்ன மட்டும் இவளுக்கு வராது போல இருக்கே. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஏதோ நான் கொடுத்த கிஃப்டை ஏத்துக்கிட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம். இனி ஒவ்வொரு நாளும் நான் ஆபீஸ் போகும்போது இந்த புத்தரை நான் பார்த்துட்டு தான் போவேன். அப்படி பார்த்துட்டு போகும்போது இந்த ஏழை மக்களுக்காக நாம உழைக்கணும்ன்ற புத்துணர்வும் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் இந்த வீட்டை விட்டு போகும்போது கண்டிப்பா இங்க இருந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமா இந்த புத்தரை நான் எடுத்துட்டு தான் போவேன் கார்த்திக். அது வரைக்கும் இந்த புத்தர் சிலை இங்கே இருக்கட்டும், சரியா? ஒன் செகண்ட், தேங்க்யூ. பெரிய கிஃப்ட் கொடுக்கறானா? கிஃப்ட்
ஆஹா, எந்த ஒரு வளவளப்பு, பார்க்கிறதுக்கு புதுசா இருக்கு. வீடுதான் இப்படி பணக்கார தோரணையா இருக்குதுன்னா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கூட வித்தியாசமா தான் இருக்கு. பெரிய இடம்தான். அம்மாடியோ, ஏமா நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்கம்மா. ஆனா நான் கேட்டதை இப்ப செஞ்சு தர முடியுமா முடியாதா? பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒருத்த என்ன இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கான். அத பத்தி ஒப்புக்கு வருத்தப்பட்டுட்டு இப்படி கொஞ்சம் கூட கவலை இல்லாம தூங்குறாளே. இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே புரியலையே. ஆர்த்தி, ஆர்த்தி, ஏய் முதல்ல எழுந்துருடி. என்னம்மா? எழுந்துரு ஆர்த்தி, எழுந்துரு. மா, சொன்ன மாதிரி பேய்தாமா நீ. இப்படி அர்த்த ராத்திரியில எழுப்புறியே, அப்படி என்னம்மா அவசரம் உனக்கு? ஆர்த்தி, தூக்கம் வராம இவ்ளோ நேரம் கொட்ட கொட்ட முழிச்சு இருந்ததுல ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. அந்த ஐடியாவை மட்டும் அப்படியே நம்ம செஞ்சோம்னா அந்த சண்மதியோட சித்தப்பனை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டிடலாம். சரிம்மா, இப்ப அதுக்கு என்னதான் ஐடியா பண்ணி வச்சிருக்க? ஆர்த்தி, அந்த ஆள் தோசை வாங்க வந்திருந்தப்ப உங்க அப்பா கிட்ட கார்த்தி வாங்கிட்டு வந்த அந்த நீதி தேவர் புத்தர் சிலைய பாத்துட்டு இது எவ்வளவு இருக்கும், எவ்வளவு வெயிட் இருக்கும்லாம் விசாரிச்சுட்டு இருந்தான். பாத்தியா? ஆமா, அதுக்கு என்ன? அப்புறம் உன்கிட்ட கூட தான் எவ்வளவு இந்த சிலையோட விலைன்னு சந்தேகம்லாம் கேட்டு நீ கூட நக்கல் பண்ணதுக்கு ஏதோ கதையெல்லாம் விட்டுட்டு போனானே அந்த ஆளு. ஏய், அவன் என்கிட்ட பேசுனதை விடுடி. உங்க அப்பா கிட்ட பேசுனதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அததான் நம்ம சாட்சியா யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ யாருக்கும் தெரியாம அந்த சிலையை எடுத்து எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டோம்னா காலையில வந்து பாக்குற எல்லாரும் சிலை எங்க, சிலை எங்க, யாரு எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ உங்க அப்பா கிட்ட அந்த ஆள் விசாரிச்சதெல்லாம் சாட்சியா வச்சுக்கிட்டு அந்த சிலைய அவன் தான் திருடினான்னு பழிய தூக்கி அவன் மேல போட்டுருவோம். அத கேட்டுட்டு ராஜராஜேஸ்வரி அம்மா ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே அந்த டிரைவர் பயல சீட்டை கிழிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க. சண்மதியோட சித்தப்ப செத்தப்பன் ஆயிடுவான். எப்படி ஐடியா? மா, சூப்பர் ஐடியாமா. என் அம்மானா அம்மாதான். ஏய், அம்மாவை பாராட்டுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல நம்ம போட்ட பிளான் எல்லாம் சரியா செஞ்சு முடிச்சிட்டு அந்த பெரும் பயல வீட்டை விட்டு துரத்தணும். எந்திரிச்சு வா. அப்பாடா, ஒரு வழியா நாம நினைச்ச மாதிரி சிலைய தூக்கிட்டு வந்துட்டோம். பக்காவா ஸ்கெட்ச் போட்டு விஐபிய கூட கடத்திடலாம் போல் இருக்கு. ஆனா இந்த சின்ன கண்ணை மூடி இருக்கிற புத்தர் சிலைய கடத்துறதுக்குள்ள கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. எத்தனை தடவை திருட்டுத்தனம் பண்ணாலும் ஒவ்வொரு தடவை பண்ணும் போதும் திருளாதான் இருக்கு. வெயிட்டா தான் இருக்கு. சரி, நாளை கடத்தாம நாளைக்கே சேட்டு கடைக்கு போய் இந்த புத்தர் சிலையை காட்டி இதோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி ஒரு பெரிய அமௌண்டா தேத்திர வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொய்ய பொருத்தமா சொல்லி இங்க இந்த டிரைவர் வேலைக்கு லீவை போட்டுட்டு ஒரு பெரிய ரெசார்ட்ல போய் ஒரு வாரத்துக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் விதவிதமான சரக்குகளை வாங்கி மூக்கு முட்டை குடிச்சிட்டு கொண்டாட வேண்டியதுதான். ஆகா, அந்த ஜாலிய நினைச்சு பார்க்கும் போதே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கே சரவணா. அத நினைச்சு நினைச்சு தூக்கம் வராது போல் இருக்கே. சரக்கு சரவணா, நீ கொடுத்து வச்சவடா ஐயா. ஐயா, ஆசையே படக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா
இந்த குடியாசை மட்டும் என்ன விடவே மாட்டேங்குதே, விட மாட்டேங்குதே. என்ன மன்னிச்சிருக்க புத்தர் பகவானே, மன்னிச்சிருக்க. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா சரவணன் உனக்காக, தோழன் சரவணன் உனக்காக. இத பத்திரமா வைக்கணுமே. பேசாம பீரோலயே வச்சிருவோமா? நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சிலைய கொண்டு வீட்டுல வச்சுட்டு ஓடி போயிடு. நீ சொன்ன மாதிரி அவர் எங்கிட்ட வேலை என்னன்னு கேட்டதுக்கு நான் தான் அந்த சிலையோட வேலை 1 லட்சம் ரூபான்னு சொன்னேன். அதுக்காக நான் திருடன் ஆயிடுவேனா? நல்ல கதையா இருக்க. ஜபார், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பங்காளி இந்த வீட்டுல ஒரு சம்பந்தி. அவர்கிட்ட பார்த்து பேசு. ஏங்க, டிரைவர் பையில போய் பார்த்து பேசி பங்காளிங்கிறீங்க? என்னம்மா, கொஞ்சம் மரியாதையா பேசு. என்னங்க, அந்த ஆளுக்கு என்னால மரியாதை கொடுக்க முடியாது. வாய் வச்சு சும்மா இரு. பங்காளி 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 விடுங்க பங்காளி. என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். அமுதாமா சொன்ன மாதிரி நான் திருநாவே இருந்துட்டு போறேன். அந்த பழியோட இந்த வீட்டை விட்டு நான் போறேன். இத பாருங்க பங்காளி, என்ன சந்தேகப்பட்டா அதை நிரூபிக்கிறதுக்காக நான் தூக்குல கூட தொங்குவேன். அப்படி ஒரு மானசு தெரியுமா? எல்லாம் என் தலை எழுத்து. நான் வர்றேங்க. சிலையை குடுத்துட்டு போ. சம்மதிமா, எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்க இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்களே, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. முன்னாடியே நான் ஒரு ஃப்ராடு, பொய் பித்தலாட்டக்காரன்னு என் பொண்ணு சண்மதிக்கு தெரியும். அப்புறம் எந்த தைரியத்துல அமுதாவையும் ஆர்த்தியையும் இங்க கூட்டிட்டு வந்தான்னு தெரியலையே. தெரியாம அவசரப்பட்டு பழக்க தோஷத்துல புத்தர் சிலையை திருடிட்டேன். ஐயா புத்தரே, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இப்படி நான் பெருசால திருட மாட்டேன். சின்னதா திருடிக்கிறேனே. அம்மா அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். அது எப்படி இந்த ஆள் தான் சிலையை எடுத்திருப்பான்னு நம்பிக்கையா நீ எப்படி தேடுற? ஆர்த்தி, அந்த வீட்ல இருக்கிற பெரிய திருடியே உங்க அம்மா தாண்டி. மத்தவங்க எல்லாம் சொக்க தங்கம். நானே திருடலங்கிறப்போ வேற யார் திருடி இருக்க போறா? எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. கண்டிப்பா அவன் தாண்டி ஒளிச்சு வச்சிருப்பான். தேடு, இன்னைக்கு கையும் களவுமா புடிச்சு அவன் கதையை முடிச்சு அனுப்பலாம். ஏய் வாடி. இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எப்படியோ திருட்டு பழியில் இருந்து தப்பிச்சுட்ட. ஐயா புத்தரே, உன் கருணையே கருணை ஐயா. அமுதம்மா, எல்லா இடத்திலும் தேடி பார்த்துட்டோம். சிலை இங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. போலாமா? சித்தப்பா சாரி. பரவாயில்லம்மா, இப்ப வச்சு என்ன நம்புனியே. யாரும் என்ன நம்பாட்டியும் நான் நம்புறவன்
எப்பவும் என்ன கைவிட மாட்டான். அந்த புத்தர் சிலையை வச்சு எப்படியாவது சண்மதியோட செத்தப்பன் காண்டாமிருகத்தை வீட்டை விட்டு துரத்திடலாம். அதை வச்சே அந்த சண்மதியும் கார்த்திக்கும் நிரந்தரமா பிரியற மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிடலான்னு பார்த்தா எல்லாமே வீணா போயிடுச்சு ஆர்த்தி. அட நீ வேறம்மா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி நடந்ததே எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பு கிளப்பிட்டு இருக்க? சண்மதியோட சித்தப்பாவை மாட்டி விடுறதுக்காக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணோம், நடக்காம போச்சு. அடுத்து என்னடான்னு பார்த்தா அத்தை என்னடானா இனி அந்த ஆளை பத்தி எதுவுமே தப்பா பேசக்கூடாதுன்னு தானே நம்மள எச்சரிச்சு அனுப்புனாங்க. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. அப்படியே உள்ளுக்குள்ள அந்த ஆளை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு வெறி ஏறுது. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், எதுக்கடி புலம்புற? இப்படி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஓஞ்சிடக்கூடாது. முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல, அது யாருக்காக சொல்லிருக்காங்க? என்னடி இப்படி பாக்குற? நம்மள மாதிரி நல்லவங்களுக்காகத்தான். ஒரு தடவை நம்ம முயற்சி பண்ணி தோத்து போச்சுன்னா அதுக்காக ஓஞ்சி போய் உட்கார கூடாது. அதை அடையிற வரைக்கும் ஓடணும். அந்த செத்தப்ப என்ன பெரிய இவனா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவனை இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஏதாவது யோசிச்சு செய்யணும் ஆர்த்தி. இங்க பாருங்க மாப்பிள்ள, இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணி நீங்களே எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிடுங்க மாப்பிள்ள. ஆமாங்க, பில்டர்ஸ் யூனியன் பிரசிடென்ட்னா சாதாரண விஷயமாங்க. சொசைட்டில ஸ்டேட்டஸான போஸ்டிங். ஆனா அதுக்காகலாம் நான் உங்களை எலெக்ஷன்ல நிக்க சொல்லல. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம கஷ்டப்படுறதுல தப்பு இல்லைன்னு தான் சொல்றேன். அதனால அடம் பிடிக்காம உங்க முடிவை கொஞ்சம் மாத்திக்கோங்க ப்ளீஸ். ராஜிமா, ஜீவா தான் அவருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்றாருல்ல. அதுவும் இல்லாம யூனியன்ல புதுசா வேற யாரும் நிக்கிறாங்கன்றீங்க. அவங்கெல்லாம் சரியான ஆளுங்க மாதிரி தெரியலன்னு சொல்றாரு. இதுல அவரு நின்னு அவரால் ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகம் இருக்குன்னு வேற சொல்றாரு. அவருக்கு கான்ஃபிடென்ட் இல்லாதப்போ அவரை ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வைக்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படல ராஜிமா. சரி ஜீவா, நீ சொல்ற மாதிரி எலெக்ஷன்ல நீ நிக்க வேண்டாம். சண்மதி சொல்றது கரெக்ட் தான். ஜெயிப்பமா மாட்டோமான்னு உனக்கே கான்பிடன்ஸ் இல்லாதப்போ ஒன்ன பிரசன்ட் பண்றது தப்புதான். ஆமாண்டா ஜீவா, அதான் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ ரிலாக்ஸா இரு. சரிண்ணே. கார்த்திக், ஜீவாக்கு பதிலா நீ பில்டர் அசோசியேஷன் எலெக்ஷன்ல போட்டியிட போற. சரிம்மா. சண்மதி, கார்த்திக் போட்டியிடுறத பத்தி உன்னோட ஒப்பீனியன் என்னமா? உங்க இஷ்டம் ராஜிமா. நான் ராஜேஸ்வரி பேசுறேன். என்னோட சின்ன பையன் ஜீவாக்கு பதிலா பெரிய பையன் கார்த்திக் எலெக்ஷன்ல போட்டியிட போறான். நாமினேஷன் பண்ணிடுங்க. நம்ம மெம்பர்ஸ் கிட்டையும் சொல்லிடுங்க. தேங்க்யூ. கார்த்திக், கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சாகணும். மா, என்னம்மா இவர் இப்படி பண்ணிட்டாரு? தானா அமைஞ்ச வாய்ப்பு, இத போய் கோட்டை விட்டுட்டாரே. ஆர்த்தி, உன் புருஷன் ஒன்னும் கோட்டை விடல, விட்டு கொடுத்துட்டாரு. தாராள பிரபு. ஐயோ இல்லம்மா, இதை என்னால ஏத்துக்கவே முடியல. எவ்ளோ ஆசை, எவ்ளோ கனவு, இது எல்லாத்தையும் இடிச்சு இப்படி தர மட்டமாக்கிட்டாரேம்மா.
அத்தையா பார்த்து அவருக்கு ஒரு நல்ல இடத்த கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி 4 பேர் மத்தியில கௌரவமா யூனியன் லீடரா வலம் வந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அத வச்சு நம்ம பிசினஸ எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்க முடியும் தெரியுமா? ஏண்டி புலம்புற? விடுடி. என்னதான் உடம்பு பூரா எண்ணெயை தடவிக்கிட்டு உருண்டு உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அதிர்ஷ்ட தேவதை உன் புருஷன் கைய புடிச்சு இழுத்து கதவை திறந்து உள்ள போன்னு சொன்னா நான் போவே மாட்டேன்னு அடம் புடிச்சாரு. கேப்ல கார்த்திக் உள்ள பூந்துட்டான். அதிர்ஷ்டமும் அவன் கூடவே போயிடுச்சு. நாம புலம்பி என்ன ஆக போகுது? இதுக்கு மேல பொண்டாட்டியா ஒரு புருஷனுக்கு எப்படிமா சப்போர்ட் பண்றது? நீயே சொல்ல. இத்தனை நாளா இதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமா பேசி கான்பிடன்ட் கொடுத்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தா இப்படி சொதப்பிட்டாரு. இப்படி நடந்துருச்சுன்னு புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து நாம என்ன பண்ண போறோங்கிறத யோசிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரியா திட்டம் போட்டு காய நகர்த்தினா நம்ம எதிர்காலத்தை நம்மளால நல்லபடியா அமைச்சுக்க முடியும் ஆர்த்தி. ஆனா நடந்து முடிஞ்ச எதையுமே அந்த கடவுள் நினைச்சா கூட மாத்த முடியாது. மா, உனக்கு கொஞ்சம் கூட அவர் இப்படி பண்ணிட்டாருன்னு ஃபீலிங்கே இல்லையா? எதை சொன்னாலும் அத குறை சொல்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கமா நீ? யாரடி சம்பந்தம் இல்லாம பேசுறது? இப்ப என்ன? எனக்கு கவலை இல்ல, அதான உன் நினைப்பு? போடி, நீதான் லேட் பிக்கப். உன் புருஷன் எப்ப எல்லார் முன்னாடியும் வச்சு எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னாரோ அப்பவே நான் தேவையான அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா சொல்ற? எப்படி உன்னால இப்படியெல்லாம் முடியுது? உன் முகத்தை பார்த்தா யோசிக்கிற மாதிரியே இல்ல, நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சார் வணக்கம். வணக்கம், வாங்க. சார் என் பேரு மரகதமணி. நான் எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் அப்ராட்ல இருந்தேன். அங்கேயும் நம்ம கம்பெனி இருக்கு. வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க. தேங்க்யூ. சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சொல்றேன் சார். ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் பில்டர்ஸ் அசோசியேஷன். நான் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி மேடத்தை பார்க்க வந்திருக்கேன். இருக்கா? ஆர்த்தி, அத்தையை கூப்பிடுமா? சரிங்க மாமா. என்ன பேசுற நீ? அவன் யாரோ பெரிய ரவுடினா அதுக்காக எல்லாரும் பயப்படணுமா என்ன? இப்ப சம்பந்தியம்மா கார்த்திக் மாப்பிள்ள கிட்ட என்ன சொன்னாங்க? எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நாம நின்னு ஜெயிச்சு காட்டணும், அதான் நமக்கு கௌரவம்னு சொன்னாங்கல்ல. அவங்க அவ்வளவு உறுதியா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் நீ இப்படி பேசுறீனா என்ன அர்த்தம்? அவங்கள நீ மதிக்கலன்னு தானே அர்த்தம்? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலாம் அமுதாமா. அமைதியா இருக்கிற குடும்பத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் சொன்னேன். பிரச்சனையா? என்னம்மா இது? யார்கிட்டதான் பிரச்சனை இல்லாம இருக்கு? சாதாரண மனுஷங்கள்ல இருந்து பெரிய பெரிய பணக்காரங்க வரைக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருக்கதா செய்யுது. அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம பின்வாங்கிட்டோம்னா அது நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தியமாக்கு பெரிய கௌரவ குறைச்சல் ஆயிடாதா? அத பத்தி நீ நினைச்சு கூட பாக்கலையா? அமுதா, கொஞ்சம் அமைதியா இரு. சண்பதி அவ மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிருக்கா. தங்கச்சியம்மா தான் இதுல முடிவு எடுக்கணும். நீ எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க?
சம்மந்தி, சண்மதி எதுவும் தப்பா சொல்லலையே. சண்மதி சொல்றதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தான் அவ இப்படி பேசிட்டு இருக்கா. சண்மதி, நம்ம குடும்பம் தனி, ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தனின்னு கிடையாதுமா. இந்த கம்பெனியால தான் நம்ம குடும்பம் சொசைட்டில இந்த அளவுக்கு நல்ல பேர் புகழோட இருக்கு. செல்வாக்குல அந்த மரகத மணியை விட நாம குறைஞ்சவங்க இல்ல. இல்ல, நாம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே சமயம் பதவிக்கு ஆசைப்பட்டு மட்டும் நாம இந்த எலெக்ஷன்ல நிக்கல. மரகத மணியோ இல்ல வேற யாரோ அசோசியேஷனுக்கு தலைவரா வந்தா கண்டிப்பா அசோசியேஷனுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. நம்மள நம்பி இருக்கிற மெம்பர்ஸுக்கும் நல்ல எதிர்காலம் அமையாம போயிடும். இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நாம எலெக்ஷன்ல நிக்கிறோம். ஆமா சண்மதி, அம்மா சொல்றத எனக்கும் சரின்னு படுது. இப்ப இந்த ஒரு விஷயத்துல மரகத மணிக்கு நம்ம விட்டு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் பிசினஸ்லயும் தொல்லை கொடுக்க வருவான். அவனை நம்ம இந்த எலெக்ஷன்லயே தோக்கடிக்கணும். சண்மதி, இதுல உனக்கு எதுவும்? அதெல்லாம் எதுவும் இல்ல ராஜம்மா. நான் பொதுவா என் மனசுல பட்டதுதான் நான் சொன்னேன். நீங்க வேற ஆங்கிள் பாக்குறீங்க, அவ்வளவுதான். கார்த்திக், அடுத்து நாமினேஷன் பண்றதுல கவனம் இருக்கட்டும். சரிம்மா. டேய், அவங்கள ஏண்டா போச்சானே? அண்ணா, பின்ன என்ன எலெக்ஷன்ல இவங்க என்னமோ எனக்கு ஐடியா கொடுக்க போறாங்களா? ஆளே சரியில்லைண்ணே. அதான் நானே விரட்டி விட்டுட்டேன். ஸ்டூபிட். அவங்க யார் தெரியுமா? யாருன்னு தெரியாதுண்ணே. ஆனா அந்த ராஜேஸ்வரி வீட்டுல இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். சோ அவங்க என்ன அந்த வீட்டுல வேலை செய்யறாங்கன்னு நினைச்சியா? அவங்க ராஜராஜேஸ்வரியோட சம்பந்திடா. அவங்க நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள போய் போக சொல்லிட்டியாடா? ஃபுல். ஏன்டா அப்படி பண்ண? சரி விடு, லீவ் இட். டே கணேசா. சார், அது போனாங்க இல்லையா? ஆமா சார். அவங்கள போய் கூட்டிட்டு வா. சரிங்க சார். சீக்கிரம். மேடம், 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 மேடம். சொல்லுங்க. சார் உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. அதான பார்த்தேன். வரேன். எதையும் மிஸ் பண்ணாம கவர் பண்ணிடு. ஓகே. கார்த்திக் சார். கார்த்திக் சார். கார்த்திக் சார். கார்த்திக் சார். சார். வாங்க, உள்ள வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், நாங்க சகஸ்ரா சேனல்ல இருந்து வரோம். சண்மதி மேடத்தை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படியா? தான் வர சொல்றேன். சண்மதி, சண்மதி. அவங்களே வராங்க. ஓகே சார். வாங்க மாப்பிள்ள. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாமா சண்மதி. சண்மதி, உன்னை இவங்க பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்கம்மா. நீங்க என்கிட்ட பேட்டி எடுக்கிற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலையே. சண்மதி, நீ ஒரு கேஸை எடுத்து நடத்தி அந்த எம்எல்ஏவோட ஒய்ஃபுக்கு எதிராக ஜெயிச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீ நியாயம் வாங்கி கொடுத்தல்ல, அதை பத்தி தான் பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. கார்த்திக், அவங்கள வந்தாங்களா இல்ல நீயா வர சொன்னியா? நான் தான் வர சொன்னேன். இங்க பாருங்க, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். அவங்க என்ன நம்பி வந்தாங்க, ஆனா அவங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு, அவ்வளவுதான். நீங்க இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணுவீங்களா என்ன? அம்மாடி,
உன்னோட திறமை எல்லாருக்கும் போய் சேரணும்மா. உன்ன மாதிரி வளர்ந்து வர லாயருக்கு நீ முன்னுதாரணமா இருக்கணும்மா. போமா, போய் பேட்டி கொடுமா. இவ்ளோ பெரிய கேஸ முடிச்சு கொடுத்திருக்கீங்க, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நர்வஸ் ஆகுறீங்க? சண்மதி, இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் டிவி இருக்கோ இல்லையோ, யூடியூப் சேனல்னு ஒண்ணு இருக்கு. துணி துவைக்கிறது, வத்த குழம்பு வைக்கிறது, மொட்டை மாடியில செடி வளர்க்கறது, ஹோம் ப்ராடக்ட் பண்றதுன்னு அப்படி இப்படின்னு அவங்கவுங்க பண்ற எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து போட்டு லைக் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடா இவ்வளவு சூப்பரா ஒரு கேஸ வின் பண்ணிட்டு இவ்வளோ ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே, போய் பேட்டி கொடு. வாங்க மேடம். சகஸ்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல பண்ணக்காடு கேஸ்ல எம்எல்ஏ வைஃபுக்கு எதிர்த்து வாதாடி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதியும் சன்மானத்தையும் வாங்கி கொடுத்த லாயர் சண்மதியோட நேர்காணலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம், இந்த கேஸ் முதல்ல உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப, ஜெயிக்கணும். ஆமாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். மாப்ள, வாழ்த்துக்கள், வெற்றி நமதே. தேங்க்ஸ் மாமா. அண்ணா, நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கான்பிடென்ட்டா எலெக்ஷன்ல நின்னு எதிரிங்களை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டணும்னே, அதுதான் அம்மாக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கங்க்ராட்ஸ்ண்ணே, ஆல் தி பெஸ்ட்ண்ணே. தேங்க்யூ ஜீவா. உங்க எல்லாரோட சப்போர்ட் எனக்கு இருக்கும்போது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏய், என்னடி இந்த கார்த்திகை மொத்த குடும்பமும் என்கரேஜ் பண்ணுது? கார்த்திக், பாத்தியா உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு. நமக்கு இந்த எலெக்ஷன் கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் கார்த்திக். சரி சண்மதி. சண்மதி, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கற மாதிரி தெரியல. அவரை ரொம்ப பயமுறுத்தி அவரோட நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி இல்ல இருக்கு.